ராத்திரி நம்ம வீட்டு செவிலியர் குதிக்க முயற்சி செய்தான்னு சொன்ன பாருங்க, இவன் தான் அவன். ஓஹோ, இவன் தான் உங்ககிட்ட வந்து கதை அளந்துட்டு போனவனா? மறுபடியும் அவனுக்கு இங்க வர என்ன துணிச்சல்? என்னையா நீ எவ்வளவு சொல்லியும் கேட்காம என்னையும் கீழே தள்ளிட்டு வந்துட்டேன். இந்த பாருங்க, என் மேல தப்பே நீங்க இவன் தாங்க என்னையும் மீறிட்டு வந்துட்டான். மரியாதை தெரியாது, அவனை எடுத்து வெளியே தள்ளு. வாயா பிரபு. வேண்டாங்க, நீ பாப்பா, நீ போ. சின்னையா, நீ மரியாதை இந்த இடத்தை விட்டு போக போறியா இல்லையா? அவசரமான, அதுவும் மிக மிக அவசியமான விஷயத்தை உங்ககிட்ட பேசி முடிவு பண்ற வரையில நான் இந்த இடத்தை விட்டு நகரக்கூட மாட்டேன். என் ஆட்களை கூப்பிட்டா நீ இங்க இருந்து தூக்கி எறியப்படுவ தெரியுமா? அதுக்கு தயாராதான் வந்திருக்கேன். அத்தா, அவன் என்னதான் சொல்றான்னு கேப்பமே. அவன் புதுசா என்ன சொல்ல போறான் மல்லிகா? சின்னையா, இப்ப நீ போயிடு. நாளைக்கு நானே உன்னை வந்து சந்திக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விவரமா சொல்லலாம். அதுக்கு இப்ப நேரம் இல்லை. நீ என் குடும்பத்துல தீ வச்சிருக்க. அது என் குடும்பத்தை எரிச்சு சாம்பலாக்கக்கூடிய நெருக்கடி இப்ப ஏற்பட்டிருக்கு. அதனால பல உள்ளங்கள் துடிச்சுக்கிட்டு இருக்கிறதையும் எதிர்காலத்தை நினைச்சு ஏங்கிட்டு இருக்கிறதையும் உங்ககிட்ட விளக்கி சொல்லத்தான் வந்திருக்கேன். பிரபு, உங்ககிட்ட 5 நிமிஷம் நான் தனியா பேசணும். அத்தா, இவனை முன்னமே உங்களுக்கு தெரியுமா? 2 பேரும் ஒன்னா படிச்சோம், பழகணும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு என் குடும்பத்துல ஒரு புதிய வரவை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். உறவா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பிரபு, உன் அத்தை மகளை கொஞ்சம் உள்ள போச்சு. முடியாது, எதுவா இருந்தாலும் எதிரில நான் பேசி ஆகணும். சின்னையா, இப்ப நான் உங்ககிட்ட பேச தயாரா இல்ல. தயவு செய்து இங்க இருந்து போயிடு. அனாவசியமா அவசரப்பட்டு எல்லாரையும் குழப்பாத. ஜானகி விஷயத்துல உன் கடமையும் உனக்குள்ள பொறுப்பையும் நிறைவேற்றி வைக்கிற வரையில இந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். ஜானகியா? யாரத்தான் அது? யாருக்கு தெரியும்? பிரபு, யாருக்கு தெரியும் நான் கேட்கிறேன். நான் யாருங்கிறத நீ மறந்துடலாம், என்ன நினைவே இல்லைன்னு கூட சொல்லிடலாம். ஆனா ஜானகி யாருங்கிறத நீ மறக்க முடியாது, மறக்கவும் விட மாட்டேன். அம்மா, ஜானகி என் கூட பிறந்த தங்க, பண்புள்ளவன், கள்ளக்கபட அறியாத புனிதவதி. அவளை மயக்கி காதலிச்சு தனியா கந்திச்சு பழகி உன் அத்தா அவளுக்கு கலங்க ஏற்படுத்திருக்கான். அத்தா, இவ சொன்னதெல்லாம் போய் அபாண்டம்னு சொன்னீங்களே. இன்னும் 1000 தடவை சொல்றேன், அவன் சொல்றது போய் தான். அவன் தங்கச்சி ஜானகி நான் சந்திச்சிருக்கலாம், அவளா என்கிட்ட வந்து பேசிருக்கலாம், பழகி இருக்கலாம். நான் அவளை காதலிக்கிறத அவ கற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். இதுக்கெல்லாம் நானா பொறுப்பு? டேய் பிரபு, எதிரா கற்பனை? நீங்க 2 பேரும் தெய்வ சன்னதியில வச்சு மாலை மாத்தி சத்தியம் செய்துகிட்டது கூடவா கற்பனை? சத்தியம் செஞ்சுக்கிட்டோமா? யார் சொன்னது? உன்னை நம்பி துடிச்சுக்கிட்டு இருக்க என் தங்க ஜானகி சொன்னான். அவளுக்கு ஏதோ சித்த பிரமையா இருக்கும், போய் ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காட்டு. பிரபு, கேலி வேண்டாம், இது பயங்கரமான துணிச்சல். செய்த சத்தியத்தையோ நடந்த சம்பவத்தையோ நீ இல்லைன்னு மறுத்துட்டா உன் பொறுப்பு தீந்துரும் நினைக்காது. என் தங்க ஜானகியோட நீ மாற மாத்திக்கல. யார் சாட்சி? எந்த புரோகிதர் இருந்து நடத்தி வச்சான்? தெய்வம் தான் சாட்சி. இப்படி சொல்லி என்கிட்ட பணம் பறிக்கலான்னு புறப்பட்டிருக்கியா? யோக்கியா, யார் பார்த்து இந்த வார்த்தை சொல்றேன்? தன்மான உள்ள என்ன பார்த்தா இந்த வார்த்தை சொன்னதுக்கு உன்னை கொலை செஞ்சிருப்பேன். நீ என் தங்கையின் காதலன். இந்த பிறவியில வேற யாருக்குமே வாழ்க்கப்பட முடியாத வகையில அவகிட்ட ஏமாந்து சிக்கிக்கிட்டான். பிரபு, என் தங்கைக்கு வாழ்வு கொடு, அவளை காப்பாத்து. போட கேட்கிறேன், என் தங்கைக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த போறியா இல்லையா? காப்பாத்த போறியா இல்லையா? ஜானகியை மயக்கி ஏமாத்த நினைச்சது உண்டா இல்லையா? தெய்வ சன்னதியில வச்சு அவளோட மாற மாத்திக்கிட்டது உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? அண்ணா, என்ன இது? விடுங்க அவரை. ஏமாத்தி வந்த நீ இவரை சந்திச்சா உன் ஆத்திரத்துல இவர் ஏதாவது செய்திடுவேன். அதனால இவருக்கு ஆபத்து ஏற்படும் என் மனசுக்கு தோணுச்சு. அதனால தான் இங்க வந்தேன். அண்ணா, இவரை நீ எப்படி தொட்டு அடிக்கலாம்? அவன் மாலையே மாத்திக்கலைக்கிறாமா? அப்படியா சொன்னாரு? அதுக்கு யார் சாட்சி? எந்த புரோகிதம் செய்து வச்சான்னு கேட்கிறாமா? நிஜமாவா? உன் தங்கைக்கு சித்தப்பிரமே நல்ல டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போய் காட்டுன்னு சொல்றான். அண்ணா, என் தங்கையை காட்டி நான் படம் பறிக்க வந்திருக்கிறேன். படம் பறிக்க வந்திருக்கிறேன். இத்தனையும் நீங்களா சொன்னீங்க? சொல்லுங்க. ஆஹா, 2 பேரும் எவ்வளவு திறமையா நடிக்கிறாங்க பாத்தியா மல்லிகா? நடிக்கிறோமா? இத பாருங்க, என்ன பார்த்து சொல்லுங்க, யார் நடிக்கிறாங்க? உங்க மனசாட்சி மேல கைய வச்சு சொல்லுங்க. நீதி, நியாயம், சத்தியம் இவைகளை மதிச்சு சொல்லுங்க. இப்ப யார் நடிக்கிறாங்க? உங்க சூழ்ச்சி எல்லாம் என்கிட்ட பலிக்காது. உங்ககிட்ட ஏமாறக்கூடிய வேற ஒரு பணக்கார பையனா பார்த்து பிடிங்க. அத்தா, தெய்வத்தின் சன்னதியில எனக்கு நீங்க வாக்குறுதி கொடுக்கல, என் கையால நீங்க மாலை சூட்டிக்கல. ஒரே பொய்யை எத்தனை தடவை திருப்பி சொன்னாலும் அது உண்மையாக. அத்தா, தெய்வத்துக்கு முன்னால செய்த சத்தியத்தை மறந்துடாதீங்க.
என்னை ஏத்துக்குவீங்கிற நம்பிக்கையோட தான் நான் இங்க வந்திருக்கேன். என்னை கைவிட்டுடாதீங்க அத்தா. ஊரார் பழி சொல்லுக்கு என்ன ஆளாக்காதீங்க அத்தா. எனக்கு வாழ்வு கொடுங்க அத்தா. மரியாதையா 2 பேரும் வெளியே போறீங்களா இல்ல போலீஸ் போன் பண்ணட்டுமா? என்ன சொல்றேன்? நம்ம வீட்டுக்கு போவோம். இல்லம்மா, இவனை கட்டி தூக்கிட்டு வந்துடுறேன். அதே பிள்ளையார் சன்னதியில நிறுத்தி செய்த சத்தியத்தை மறுக்க சொல்லுவோம். ஜானகி, என்னம்மா? எனக்கு நெஞ்சு ரொம்ப வலிக்குது. ஜானகி, வீட்டுக்கு போவோம். அம்மா மல்லிகா, என்ன கொஞ்சம் அமைதியா இருக்க விடு. போ மல்லிகா. ஜானகி, ஏன் அழுதுகிட்டு இருக்க? இல்லண்ணா, ஒண்ணு இல்ல. சொல்லு ஜானகி, ஏன் இந்த கலக்கம்? என்கிட்ட காரணத்தை தான் மறைக்க முடியுதே தவிர உன் கண்ணீரை மறைக்க முடியலையே. அண்ணா, தயவு செய்து இப்ப என்ன எதுவுமே கேட்காது. ஓஹோ, ஜானகி காதை பிடிச்சுக்க. நான் என்ன தப்பு செய்தேன்? உன் மனசுல இருக்கிற துன்பத்தை சொந்த அண்ணங்கிட்டே சொல்லாம மறைக்கிறியே, அது தப்பு இல்லையா? அதனால அவன் மனசையும் வேதனைப்படுத்துறியே, அது தப்பு இல்லையா? ஜானகி, என்னம்மா அது? ஏம்மா அழுதுகிட்டு இருக்க? நீ எதையோ நினைச்சு உள்ளுக்குள்ளேயே குமரிக்கிட்டு இருந்தத நானும் 2 நாளா கவனிச்சுக்கிட்டு தாமா இருக்கேன். ஜானகி, இதோ பாருமா, நான் உன் அண்ணன் இல்லையா? உன் துயரத்தை என்கிட்ட சொல்லக்கூடாத? அதை போக்க நான் முயற்சி செய்ய மாட்டேனா? சொல்லுமா. அண்ணா, அப்பா ஏற்பாடு செய்திருக்கிற இடத்துல நான் வாழ்க்கப்பட முடியாது அண்ணா. ஏன், உனக்கு பிடிக்கலையா? இல்லண்ணா, ஏற்கனவே நான் ஒருத்தர் கணவரா ஏத்துக்கிட்டு இருக்கிறேன். ஜானகி, நான் கேட்கறதுக்கு பதறாம அமைதியா விவரமா பதில் சொல்லு. யார காதலிச்சு? அண்ணா, உங்க நண்பர் பிரபுவை தான் காதலிச்சு. பிரபுவையா? அவர் நல்லவர், யோகியமானவர்னு நீதானே சொல்லியிருக்க. ஜானகி, நிலைமை மிஞ்சி போன பிறகு இதெல்லாம் சொல்றீங்க. ஏன் இதை முன்னாடியே சொல்லியிருக்க கூடாது? சொல்றதுக்கு எனக்கு எங்கன்னா வாய்ப்பு இருந்தது. பெண் பார்க்க வர்றாங்க, நீ அலங்காரம் செய்துக்கான்னு அம்மா சொன்னப்போ நான் திடுக்கிட்டு அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடணும்னு இருந்தேன். இனம் புரியாத பயம் பேச விடாம தடுத்துருச்சு. பெண் தானே பார்க்க வர்றாங்க, எல்லாரும் சம்மதிச்சு கல்யாண விஷயத்தை பேசுறதுக்கு முந்தி என் நிலைமைய சொல்லிடணும்னு இருந்தேன். ஆனா 1 மணி நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் பேசி முடிச்சு இப்படி கல்யாணத்தை நிச்சயம் செய்திடுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லைன்னா. ஜானகி, அப்பா கொடுத்த வாக்கு மீற மாட்டாரேம்மா. அண்ணா, நானும் 2 பேருக்கு மாலையிட முடியாது. ஏன் ஜானகி, பிரபு உன்னை கைவிட மாட்டான், நீ உறுதியா நம்புறியா? அவர் என்ன மனப்பூர்வமா காதலிக்கிறார், பரிபூரணமா என் மேல அன்பு வச்சிருக்காருன்னா. நீ மறுபடியும் அவனை சந்திச்சியா? இல்லண்ணா, அவங்க அப்பா காலம் ஆயிட்டதால என்னால அவரை சந்திக்கவே முடியல. கவலைப்படாத ஜானகி, நான் நாளைக்கே பிரபுவை சந்திக்கிறேன். பிறகு மாமா கிட்ட எல்லாத்தையும் விளக்கமா சொல்லி அப்பாவுக்கு நெருக்கடி நேராம வேதாச்சல வீட்டார மறுபடியும் இங்க வராம நிறுத்திட வழி செய்யறேன். அண்ணா, அமைதியாயிரம்மா, கடவுள் நம்ம கைவிட மாட்டார். இந்த அம்மா கோயில் பிரசாதம் பூ வச்சு. ஆனா நான் ஏற்கனவே இதை எதிர்பார்த்தது. ஜானகி, அழுது என்னம்மா பிரயோஜனம்? யாராருக்கு எங்கெங்கே கொடுப்பனை இருக்கும் அதுதானே நடக்கும். அம்மா, நான் இப்படி ஏமாந்து போவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. அமிர்தம்,
இதுவரைக்கும் நான் யாருக்காவது துரோகம் செய்திருக்கேன், நேரே தவறி நடந்திருக்கேன், நீயே சொல்லு. ஏன் இப்படி பேசுறீங்க? சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருந்த என் வீட்டுல எதுக்காக இந்த விம்மல வேதனை ஏற்படணும்? அப்பா, அது நான் செஞ்ச பாவம். என்னங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்த வழியே இல்லையா? ஏன் இல்ல, இதோ இப்பவே பாரு, என் தங்கையை மோசம் செய்துட்டு வேற ஒருத்திக்கு அவன் எப்படி துணிஞ்சு தாலி கட்ட முடியும்? அதையும் பார்த்தேன். வாடங்க, கத்து மீறின காரியத்தை நீ செய்துன்னா சட்டம் உன்னை சும்மா விட. அந்த சண்டாளை என் தங்கைக்கு வாழ்வு கொடுக்கறதானே நம்ம பண்புல ஏற்பட்ட மாசு. சின்னையா, உங்க அம்மா தன் மகளை கண்ணும் கருத்துமா காப்பாத்த தவறிட்டு வயசு வந்த பொண்ணு காலாகாலத்துல கல்யாணம் செய்து கொடுக்காம குடும்ப பொறுப்பு மறந்து நான் நடந்துகிட்டேன். தங்கைங்கிற அளவுக்குமே ஆசையினால அவ ஆரம்பத்துல செய்த சிறு தவறுகளை நீ கண்டிக்காம விட்டுட்ட. அதனால நம்ம 3 பேர் தாண்ட குற்றவாளிகள். வேற யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம். எத்தனை மணிக்கு நடந்ததா? ஒருத்தன் பட்ட பகலுங்கிறான், இன்னொருத்தன் சாயந்தரம் 5:30 மணிக்குன்னு சொல்றான். ஏமா ஊர் வந்தாலே கடுத்துக்கோமா? இல்லவே இல்ல, இல்லவே இல்ல. இந்த கொலையை நிச்சயமா அவர் செய்திருக்கவே முடியாது. யாரோ வேணும்னு அவர் மேல பழைய சுமத்தி இருக்காங்க. ஏமா அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? யோசிப்போமா? ஆமாமா, பொய்யம்மா. ஆமாமா, பொய்தாம்மா.